கண்ணெதிரே தோன்றினாள். Without you, I am nothing. With you, I am all. Thanks for my everything. Happy Valentine's Day, Arun. அருண், நில்லுங்க. சொல்லுங்க திவ்யா. இது என்னோட காலேஜ் ப்ராஜெக்ட் நோட். என் ஃப்ரெண்டு பிரியா இதை பார்த்து எழுதணும்னு சொன்னா. உங்க வீட்டுக்கு போற வழியில தான் அவளோட வீடு இருக்கு. இதை அவகிட்ட கொடுத்துடுறீங்களா? கண்டிப்பா கொடுத்துறேன் திவ்யா. தெரு பேரையும் அவங்க வீட்டு நம்பரையும் சொல்லுங்க. போற வழியில லவர்ஸ் பார்க் இருக்குல்ல? ஒரு பார்க் இருக்குன்னு தெரியும். ஆனா அதாங்க லவர்ஸ் பார்க். அங்க போங்க. என் ஃப்ரெண்டு பிரியா வந்து இந்த நோட்டை வாங்கிப்பா. ஓ சரி திவ்யா, அப்ப நான் போய் கொடுத்துறேன். ஷோ, அருண் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். பிரிச்சு பாரு, பிரிச்சு பாரு. இந்தாங்க திவ்யா, இது உங்க நோட்டுக்குள்ள இருந்துச்சு. சரியான டியூப்லைட். என்ன சொன்னீங்க? உங்களை பாராட்டினேன். உங்களை மாதிரி ஒரு சின்சியர் சிகாமணிய இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. சரி, உங்க கையில இருக்க கிரீட்டிங் கார்டை ஓபன் பண்ணி பாருங்க. சொல்லுங்க சார். நான் மேடம் பார்த்து ஃபைலை வாங்கிட்டேன். இப்போ வந்துடுறேன் சார். கார்டை பிரிச்சு பார்க்க சொன்னா சைட்ல வேலை இருக்குன்னு என்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டு போலாம். சரியான டியூப்லைட். சக்தி, அந்த போன் எடுத்துட்டு வந்து மாமா கிட்ட காட்டு, அவரும் பார்க்கட்டும். ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. போன்ல சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உடனே ஆஃப் ஆயிடும். அவர் என்ன உன் போன்ல கேமா விளையாட போறாரு? சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா பார்க்க தானே கேக்குறாரு. போய் எடுத்துட்டு வா போ. சரிங்கம்மா. ஐயா இந்தாங்க ஐயா. குடுமா. இது உடைஞ்ச போனு எப்படி சரியாச்சு? காலையில எப்படி பார்த்தோமோ புத்தம் புதுசா அந்த போன் அப்படியே இருக்கு. அதான் அத்தை, எனக்கும் புரியல. இவளுக்கு யாரோ போனை சரி பண்ணி கொடுத்திருக்காங்க. சக்தி, ஸ்கிரீன் சேவர்ல ருத்ராவும் நீயும் ஒன்னா இருக்கிற போட்டோ வச்சிருக்க. சூப்பரா இருக்கு சக்தி. இனிமே பிரச்சனையே இருக்காது. நீ கடைக்கு போகும்போது எனக்கு ஏதாவது சாப்பிட வேணும்னா போன் பண்ணியே சொல்லிடுவேன். இந்தம்மா சக்தி. சக்திக்கு காரே வாங்கி கொடுக்கலாம். ஏண்டா, கார் வாங்கி கொடுக்கற அளவுக்கு அவ என்னடா சாதனை பண்ணிட்டா? நம்ம கம்பெனியோட மானத்தை காப்பாத்திருக்காமா. என்ன நடந்தது சிவா? இன்னைக்கு நம்ம கம்பெனி ப்ராடக்ட்டை செக் பண்றதுக்கு இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து திடீர்னு ஆளுங்க வந்துட்டாங்க. எக்ஸ்பயர்ட் ஆன காஸ்மெட்டிக் பொருள்லாம் பிளாக் மார்க்கெட்ல நம்ம பெரிய அளவுல சேல் பண்ணிட்டு இருக்கோம்னு யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. அதனால இன்ஸ்பெக்ஷன் ஆபீசர்ஸ் எல்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் நடந்துச்சு. அப்ப சக்தி மட்டும் வந்து டபுள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறத கண்டுபிடிக்கலன்னா நிச்சயம் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க நம்ம பொருட்கள் எல்லாத்துக்கும் சீல் வச்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி சக்தி. புத்திசாலித்தனமா செயல்பட்டு இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்க. சூடா டீ எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிங்க சார். நானே டீ எடுத்துட்டு வான்னு சொல்லலான்னு இருந்தேன். கரெக்டான நேரத்தில் கொண்டாண்டு. தேங்க்யூ. என்ன சக்தி? தேங்க்யூ சார். எதுக்கு?
என் போனை சரி பண்ணி கொடுத்தீங்கல்ல அதுக்கு தான். ஏ அது ரொம்ப சாதாரண விஷயம் சக்தி. ஆனா நீ பண்ண உதவிதான் ரொம்ப பெரிய உதவி. நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் டூப்ளிகேட் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி இருக்குன்னு நீ மட்டும் கண்டுபிடிக்கலன்னு வை, நம்ம கம்பெனியோட நேமே ஸ்பாயிலா இருக்கும். இதுக்காக நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ என்ன உன் செல்போனுக்காகலாம் தேங்க்ஸ் சொல்ற? அந்த போனை நான் ஒரு பொருளா பார்க்கல சார். ருத்ராமா என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கான அடையாளமா தான் நான் பார்க்கறேன். அதனாலதான் அந்த போன் உடைஞ்சத என்னால தாங்கிக்க முடியல சார். ஏய் பாத்து. அம்மா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? போட்டோவா? ஆமாமா, எனக்கு ருத்ராமா புது போன் வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். சரிம்மா. நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு சக்தி. சக்தி, அம்மாவுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணணும், மறந்துடக்கூடாது. அது எப்படிமா மறப்பேன்? சரிம்மா, போலாம். சரிம்மா.